بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ما رأيت مثل النار نام هاربها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்று குறித்தாகுமாறு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீது, அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழைய காலங்களில் நன்னிமார்கள் இந்த ரமதானை பற்றி இப்படி சொல்லுவார்கள்: ரமதான் 3 10 இருக்கிறது, அதில் முதல் 10 தவழ்ந்து செல்லும், 2வது 10 நடந்து செல்லும், 3வது 10 ஓடி செல்லும் என்று சொல்லுவார். இது அனுபவித்து சொன்ன ஒன்று. இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான் தெரியும். நேற்றுதான் நோன்பு வைக்க ஆரம்பித்தோம், ஆனால் இன்று 20வது நோன்பிலே இருக்கிறோம். நேற்று ஆரம்பித்ததை போல இருந்தது தராவீஹ் தொழுகை, 20 தராவீகை முடித்திருக்கிறோம். நேற்றுதான் சஹருக்கு முதல் முறையாக இந்த வருடத்தில் எழுந்ததை போல தெரிந்தது, இன்று 20 சஹர்களை எழுந்து முடித்துவிட்டோம். அப்போ ரமதான் நாணிமார்கள் சொல்லுவதை போல 3வது 10 நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். அது வேகமாக ஓடிவிடும். 3வது 10 முதல் நாள் என்று சொல்லுவோம், திடீர் என்று பார்த்தால் பெருநாள் என்று அறிவிப்பு வரும். அதனால் இந்த 3வது 10 கூடுதல் கவனம் தேவை என்ற நிலைப்பாட்டுக்குத்தான் இதையெல்லாம் சொல்ல வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை 3ஆக பிரித்தார்கள். முதல் 10 ரஹ்மத் அருள்கொடை, 2வது 10, அதே போல அடுத்து 3வது 10, இப்படி ஒவ்வொரு 10க்கும் ஒரு பெயர் வைத்தாலும் கூட 2வது 10 மக்ஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்பு, 3வது 10 இத்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை தேடுதல். அப்படின்ட்டு இந்த 3வது 10 நரக விடுதலையை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். காரணம், நரகம் என்பது நாம் நினைப்பதை போல ஒரு சாதாரணமான ஒன்றல்ல. மிகவும் அருவருப்பான மோசமான பல நிலைப்பாடுகள் அங்கே இருக்கிறது. நரகத்தை பற்றி குர்ஆன் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான இடங்களில் அதை பற்றியே பேசுகிறது. அப்படி என்றால் நரகத்தினுடைய பிரம்மாண்டம், நரகத்தினுடைய மோசமான நிலைப்பாடை மனிதன் யோசிக்க வேண்டுமா இல்லையா? நரகம் யாருக்கு? மனிதர்களுக்கு தான், ஜின்களுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் வேதனை செய்யப்படுவதற்கு. அப்படி என்றால் வேதனை செய்யப்படும் மனிதனின் நானும் ஒருவனாக வந்துவிடக் கூடாதா இல்லையா? நரகத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வு தேவையா இல்லையா? நரகம் என்பது மோசமானது என்று நாம் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒவ்வொரு பக்கத்திலையும் அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மனுஷன் பயப்படு, பாவம் செய்யாத, அதுல விழுந்துராத அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுவான்: குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம் அஷ்து ஹர்ரன், நரகம்ங்கிறது சாதாரணமா நினைச்சிடாதீங்க.
மோசமான சூடு உள்ள இடம். லவ்கான் எப்பவும் நீங்கள் விளங்க வேண்டாமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். சூடுன்னு சொன்னோடனே சரியா இந்த வெயில் நமக்கு உதாரணம் சொல்லிடும். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர முடியல, அப்படி கடுமையாக ஊத்துன்னு ஊத்துது, பேருது, தாகம் எடுக்குது, கடுமையா சில பேர்த்துக்கு மயக்கம் வந்துடுது. ஏங்க உச்சகட்டமா இந்த வெயில் சில பேர்த்துக்கு மவுத்து வரை கொண்டு போய் விட்டுருக்குங்க, மவுத்து வரை கொண்டு போய் விடுது. அந்த சூடு தாங்க முடியாம முழுமையா வேர்த்து பல உறுப்புகள் எல்லாம் பழுதடைஞ்சு மோட்டா போயிட்டார் பாய் சூட்டுல அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? மோசமானது சூடுங்கிறது. அந்த மோசமான சூடின் மொத்த பிறப்பிடம் நரகம் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். திருமிதியை நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா ரஅய்து மித்லன் நார், நரகத்தை போல ஒன்றை நான் பார்த்ததில்லை, ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டியவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நரகம் மோசமானது, அதுல இருந்து பாதுகாப்பு தேடணும். ஆனா அதை பத்தியே மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையே. எப்ப பார்த்தாலும் தூக்க உணர்விலேயே ஒரு சோம்பலான நிலையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல விலாவாரியா பேசியிருக்கிறான். நரகம் 7, அதற்கு வாசல்கள் உண்டு, அதற்கான பாதுகாவலர்கள் உண்டு, அதற்கு இன்னென்ன தப்பு தவறுகளை செய்யும் பொழுது அல்லது இந்த இபாதத்துக்களை விடும் பொழுது இந்தந்த வேதனை உண்டு அப்படின்னு குர்ஆன்ல விலாவாரி அல்லாஹ் பேசியிருக்கான். அதனாலதான் வாழ்க்கையில முஸ்லிமா பிறந்த நாம ஒரு முறையாவது குர்ஆன அட்ட வாசிக்கணும். தமிழ்ல தாய்மொழி தமிழா தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் தான் தெரியுமா இங்கிலீஷ் இருக்கு, உருது தான் தெரியுமா உருது இருக்கு, ஹிந்தினா ஹிந்தி இருக்கு, அரபினா குர்ஆன் அரபி, இப்படி நீங்க எந்த மொழியில் எடுத்தாலும் குர்ஆன் டிரான்ஸ்லேட் இருக்கு, மொழியாக்கம் இருக்கு. ஒரு முறையாவது அந்த குர்ஆன, இத நம்ம வேதமா இல்லையா, நமக்கு இறங்குனது தானே, இதுல என்ன இருக்குன்னு வாசிச்சுட்டா அல்லாஹு அக்பர், நரகத்தை பற்றி தானாகவே பயம் வந்துவிடும், தானாகவே பயம் வந்துவிடும். அவ்வளவு மோசமான நிலைப்பாடை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். லஹா சப்அத்து அப்வாபின், நரகத்திற்கு 7 வாசல் உண்டு. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம், ஒவ்வொரு வாசலுக்கும் அதற்கென்று ஒதுக்கப்பட்டவர்கள் அதிலே நுழைவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், அதற்கென்று ஒரு வாசல், அதற்கென்று சில மனிதர்கள் உண்டு. யாரு எந்த வாசல்ல போகணும் அல்லாஹ் முடிவு பண்றான், அந்த வாசல் வழியால உள்ள கொண்டு போய் எல்லா அதாபுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் அபூ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, அவரை பார்க்க சில பேர் வர்றாங்க. சில பேர் வரும் பொழுது அவர் அழுதுகிட்டு இருந்தார். ஏப்பா உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த அபூ அப்துல்லா சொன்னாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, அதாவது ஹதீஸே குதுசி, அல்லாஹ்வே சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸை நினைச்ச உடனே இப்ப எனக்கு அழுக வருது அப்படின்றார். சரி என்ன ஹதீஸ் சொல்லு. அப்ப அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக இப்படி சொன்னார்கள், நான் காது கொடுத்து கேட்டேன். அதாவது அல்லாஹ் தஆலா வலது கரத்துல கொஞ்சம் பேரை அப்படி எடுக்கிறான், இடது கரத்துல அப்படி கொஞ்சம் பேரை எடுக்கிறான். எடுத்து இவர்கள் வலது கரத்தில் உள்ளவர்கள் சொர்க்கத்திற்கென்றே படைக்கப்பட்டவர்கள், இந்த சொர்க்கம் போ. இடது கரத்துல இவர்கள் நரகத்திற்கென்றே படைக்கப்பட்டவர்கள், இந்த நரகம் போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவானா, வலா உபாலி, இதை பற்றி நான் பொருட்படுத்த போவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அதாவது என்ன அர்த்தம்னா, என்னை யாரும் வற்புறுத்த முடியாது. ஏன் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புன, ஏன் என்னை நரகத்துக்கு அனுப்புன, எவனும் அவன்கிட்ட அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய விருப்பம், அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அதான் அல்லாஹ் சொல்றான், வலா உபாலி, நான் அதை பற்றி பொருட்படுத்த போவதே கிடையாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்து ஃபலா அத்ரி ஃபி ஐயி கபலத்தைனி அன, அல்லாஹ்வுடைய 2 புடி இருக்கே, அந்த 2 புடியில நான் எந்த புடியில இருப்பேன்னு தெரியலையே. அல்லாஹ் பிடித்திருக்கும் அந்த நரகத்தினுடைய இடதுகை பிடியில் நான் இருந்து விட்டால் என்னை யாரு பாதுகாக்க முடியும்? நான் நரகங்கிறது மோசமான நிலையாச்சே அப்படின்னு நரகத்தை நினைத்து நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். அது நான் போய்விடுவேனோ என்ற பயமும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு அபூ அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சாதாரணமானவர் அல்ல. இபாதத்திற்காக, தானம் தர்மங்களுக்காக, நல்லொழுக்க மாண்புகளுக்காகவே வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர். அவங்களே நல்ல மனிதர்களே பயப்படுறாங்களே,
இன்னைக்கு உலகத்துல நரகத்தை பயப்படுறது யாரு தெரியுங்களா? சுருங்க சொன்னா நல்ல மனுஷன் தான் பயப்படுறோம். தொழுகை, நோன்பு, இபாதத்து, இறக்கம், தானம், தர்மம் எல்லாம் இருக்குல்ல, அவங்கதான் நரகத்துல வச்சு பயப்படுறாங்க. ஆணவமோ, அகம்பாவமோ, சைத்தானிய குணம், சைத்தானிய செயல்பாடு இருக்கிற ஆளு நரகத்தை பத்தி கண்டுகொள்றதே இல்லைங்க, கண்டுகொள்றதே கிடையாது. அதை பத்தி பேசினாலே ஒரு அருவருப்பச்சி அப்படின்னு எதிர்த்து போயிட்டு இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானார. நரகத்தை நினைத்து அழுதால் அவரிடத்துல ஈமான் இருக்கிறது, அவர் நல்ல மனிதர் என்பதற்கான அடையாளம் என்று இஸ்லாம் சொல்லுவார். நரகத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய துறவு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். உமர் ரலியல்லாஹு வீடுகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவிமார்கள் வீடுகளிலும் அவர்கள் கரம் பிடித்து வாழ்ந்தவர், வளர்ந்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவிமார்களுடைய மடிகளில் வளர்ந்தவர் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். அப்படிப்பட்ட மிகப்பெரிய துறவி எல்லா நேரமும் நரகம் எனக்குத்தான் படைக்கப்பட்டதோ என்று நினைத்து அழுது கொண்டே இருப்பார்களா. நான் தான் நரகவாதி, நான் தான் அங்க போயிருவோம் போல இருக்கு, அல்லாஹ் என்னை பிடிச்சிருவோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நரகத்தை நினைச்சு அதை நினைச்ச இபாதத்தை அதிகப்படுத்துவாங்களாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். அதே போலத்தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் 4 நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் வரிசையில் இவர்தான் 5வதாக இடம்பெறுகிறார். மிகப்பெரிய இவரை பற்றியும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபச்செய்தியாக சொன்ன நபிமொழிகள் கூட உண்டு. அப்படிப்பட்ட நீதிக்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் பெற்றவர். இன்னைக்கு வச்சிருக்கிற ஹதீஸ் கிதாபுகள்ல, இந்த ஹதீஸ் கிதாபுகளை யாருங்க முதல்ல தொகுத்தது? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ். அவங்கதான் நூல்கள், ஹதீஸ்களை நூலாக தொகுக்க வேண்டும் என்று ஆர்வப்படுத்தினார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் மூலமாக தொகுக்கப்பட்டது. இல்லைன்னா ஹதீஸ் இன்னைக்கு கிதாபு வடிவத்தில் கிடைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நபிமொழி துறைக்கு ஒரு புத்துயிர் ஊற்றியவர், நிறைய நற்பண்புக்கு சொந்தக்காரர். 2.5 வருட ஆட்சி காலத்தில் ஏழ்மையை ஒட்டுமொத்தமாக ஒழித்தவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ். அப்படிப்பட்ட சீதேவியான மனிதர் தான் எனக்காகவே நரகம் படைக்கப்பட்டிருக்குமோ என்று நினைத்து அழுது கொண்டே இருப்பார்களாம். அவர்களை பார்த்தவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பார்த்தவரை இந்த 2 மேதைகளும் இவர்களுக்குத்தான் நரகமோ என்று நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள். இவர்களை விட நாங்கள் பார்த்தவரை நரகத்தை நினைத்து அழுதவர்களை காணவே முடியாது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மார்க்க ஞானமும் நல்லொழுக்கமும் நற்பண்பும் நிறைந்தவர்கள் அந்த நரகத்தை நினைத்து அழுதிருக்கிறார்கள் என்று வரலாற்று நூல்களில் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நரகத்தை பத்தி சொல்றதன் நோக்கமே நரகத்துக்குள்ள மனுஷன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே தவிர பயம் காட்டுறதுக்கு அல்ல, பயம் காட்டுறதுக்கு அல்ல, அல்லது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வெளியே கொண்டு வருவதற்கு அல்ல. நரகம்னு மோசமான ஒண்ணு இருக்குப்பா, அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கங்க அப்படிங்கிறதுதான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இறுதி 10 இதுக்கும் மினன்னார்னு பேரு வச்சு நரகத்திலிருந்து பாதுகாப்பு எழுதுன்னு வச்சு இந்த ரமதான் மாசத்துல இறுதி 10ல மற்ற 2 10ஐ விட கூடுதலாக இதிலே கவனம் செலுத்துங்கள். இபாதத்திலே, பாவ மன்னிப்பு தேடுவதிலே, மக்களுக்கு வாரி வழங்குவதிலே நிறைய கவனம் செலுத்துங்க. அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்களே. நரகத்தை பத்தி நரகமே சொல்லக்கூடிய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நரகத்துக்குள்ள யாரெல்லாம் நுழைகிறா? யதுகுலுனி ஜப்பாரூன் முதகப்பிரூன். நரகத்திற்குள்ளே நுழைபவர்கள் ஆணவக்காரர்கள், அக்கிரமம் புரிபவர்கள், இவங்க தான் நரகத்துக்குள்ள போவாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்திற்குள் பலகீனமானவர்களும் ஏழைகளும் தான் போவார்கள். பலகீனமானவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை அனுபவிக்க முடியாது, நிறைய விஷயத்துல பலகீனமா இருப்பாங்க, ஏழ்மையில இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் சொர்க்கத்தில் நிரப்புகிறார்கள் அவர்கள். ஆனால் நரகத்தில ஆணவக்காரர்கள் சில பேர் பேசுறாங்களா இல்லையா? நான் இல்லாட்டி எதுவுமே நடக்காது தெரியுமா அப்படின்பா. நான் வந்தேன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிறவேன் தெரியுமா அப்படின்பா. என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா அப்படின்பா. அப்படி இது எல்லாம் ஆணவத்தின் பேச்சு. நான் இல்லாம நடக்காது, நான் வந்தா முடிஞ்சிரும், என்னை எதுக்குற ஆள் இல்ல இந்த மனநிலை ஆட்சியாளரிடத்தில் இருந்து வீட்டில் இருப்பவர்கள் இருக்கும் வரை இருக்கிறது. கட்டின புருஷன் இருக்க சில நேரங்கள்ல, கட்டின மனைவிட்டு இருக்க சில நேரங்கள்ல, நம்முடைய நண்பர்கள்ட்ட, நம்முடைய பங்காளிகள்கிட்ட, இப்படி பல மக்கள்கிட்ட இந்த குணம் இருக்குங்க. கொஞ்சம் உத்து தன்னை பார்க்கணும். இந்த மாதிரி வார்த்தை நம்ம என்னைக்காவது எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னா பயன்படுத்தி இருந்தால் ஆணவம் இருக்கிறது என்றார்.
அகம்பாவம் இருக்கிறது என்ற அர்த்தம். இப்படி எண்ணம் உள்ளவர்களைத்தான் நரகத்தில் நிரப்பப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படின்னா நாம ஒரு முறை இப்ப யோசிச்சு பார்க்கணும், என்னாலதாங்க அது, நான் இல்லாட்டி அப்படி இல்லைங்க அப்படின்ட்டு இந்த ஆணவ குணம். சில நேரங்கள்ல ஜப்பாரிகளுக்கு இப்படி எல்லாம் விரிவுரை சொல்றாங்க, ரவுடிகள் அப்படிங்கிறான். ரவுடித்தனமாக பேசுபவர்கள், ரவுடித்தனமாக நடந்து கொள்ளுபவர்கள், எடுத்த உடனே பேச்சில் அடிக்கும் அளவிற்கு உச்சகட்டத்திலே போபவர்கள். என்னை எந்த போலீஸும் தடுக்காது, எந்த அதிகாரியும் வர முடியாது, எவனாலும் கேட்க முடியாது, நான் தான், அதுக்கு மேல எவனுமே இல்லை. இப்படி எத்தனை இடத்துல ரவுடிகள் இருக்கிறாங்க. ரவுடிகளுடைய நிலைப்பாடு வீட்டுக்குள்ளே, பள்ளிவாசலுக்குள்ளே, பொது இடங்களுக்குள்ளே, மற்ற இடங்களில், எவ்வளவு இடங்களில் இந்த ஜப்பாரியன்களை பார்க்க முடிகிறது. அதாவது இந்த குணம் இருந்தாலே போதும், இபாதத்து இருந்தாலும் அவர் நரகம் போயிடுவாரு அப்படிங்கிறதா இந்த நரகமே சொல்லுது. ஜப்பாரூன், இந்த மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது. இதே மாதிரி ஏழைகளை இழிவாக பார்க்கறது கூட இந்த ஜப்பாரு தான். ஏழைகளை, இவன் பிச்சைக்கார பையன், இவனாலும் ஒண்ணும் ஆவாது, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு ஏழைகளை இழிவாக பார்க்கிற அந்த கண்ணு, அந்த மனநிலை இவனை ரவுடியா, பொறுக்கியா, அகம்பாவம் உள்ளவனா ஆக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா இந்த குணம் வராமல். மோசமான குணம் இவர்கள் தான் நரகத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நரகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டாங்க, போன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான், முதல் முறையாக மிகப்பெரிய வேதனை நரகத்துல என்ன தெரியுங்களா, பசி தான். இந்த ரம்ஜான்ல நம்ம பசியை உணர்றோமா இல்லையா, அந்த பசியினுடைய வேகம் எப்படி தெரியுங்களா, நமக்கு தெரியுது. அந்த இஃப்தார் நேரத்துல பாருங்க எல்லாரும் உணர்வாங்க. வேகமா தண்ணியை குடிக்கிறதுன்னா, ஜூஸ குடிக்கிறதுன்னா, பேரிச்சம்பழத்தை திங்கிறதுன்னா, அஜரத்தோ மோதினார நீயத்தை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் தாமதம் ஆயிட்டா, அஜரத்தே நேரம் ஆயிருச்சு, மோதினார் நேரம் ஆயிருச்சு, இன்னும் நீயத்து சொல்லாம இருக்கீங்க. எவ்வளவு வேகம் காட்டுறமா இல்லையா, பசியினுடைய வேகம், பசியினுடைய வேகம். அதுவும் கூட இந்த நோன்பு வச்சுக்கிட்டு இந்த வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சு வந்தவங்கள்ட்ட போய் பசினா என்னன்னு போய் கேட்டு பாருங்களேன், அவரு சொல்லுவாரு பசியினுடைய கொடுமையை பத்தி. அவ்வளவு மோசமானது பசி. அந்த பசியை பன்மடங்கு பெருக்கி அல்லாஹ் நரகத்தில் தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த பசி இருக்கே, பசியே இல்லை சொல்லப்போனா நரகத்தின் பசியை ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் என்னங்கன்னு நினைக்கிறோம். அதாவது பசியும் கூட ஒரு 14 மணி நேரம் தானே, இஃப்தார் முடிஞ்ச உடனே பசி காணா போயிடுது சாப்பிட்ட உடனே. ஆனா அங்க பசி பர்மனண்டா இருக்குமா, போக்குறதுக்கெல்லாம் வழி இல்லை. தண்ணியும் பேரிச்சம்பழமும் ஜூஸையும் குடிச்சுனா பசி காணா போயிடுது ஒரு நிமிஷத்துக்குள்ள. ஆனா பசியே பர்மனண்டா இருந்துச்சுன்னா, நிரந்தரமா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வேதனை. பசியை போக்குறதுக்கு உணவு, பானம் எதுவுமே அங்க கிடையாது. பசியெல்லாம் அந்த பானமும் உணவுகளும் போக்க முடியாது. நரகம் அவ்வளவு படுமோசமான இடம். அப்படிப்பட்ட அந்த நரகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பசி, கடுமையான பசி அவர்களுக்கு ஊட்டப்படும். அந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம அல்லாஹ்ட்ட கதறுவார்கள், பசிக்கிறது ஏதேனும் எனக்கு குடிக்க கொடு, பசிக்கிறது ஏதேனும் எனக்கு சாப்பிட கொடு அப்படின்னு அவங்கள்ட்ட நிறைய அப்படி அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அங்க இருந்த மலக்குமார்கள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, சாப்பிடுறதுக்கும் கொடுப்பாங்க. ஆனா என்னங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க குடிக்கணுமா, தாகம் எடுக்குதா, அப்படியா, எப்ப அவனுக்கு நல்ல கொதிக்கிற சுடுதண்ணியை கொடுப்பான். கொதிக்கிற சுடுதண்ணி. மே மாசத்துல இஃப்தாருக்கு சுடுதண்ணில ஜூஸ் போட்டா யாராவது சாப்பிட முடியுமா, வேணாந்துருவோம். குழு 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 குழுன்னு வேணும். ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு இதமா இருந்தா குடிக்க அவ்வளவு சுகம். அல்லாஹு அக்பர். அந்த அந்த குளிர்ச்சியிலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவ்வளவு சுகம் இல்லையா. ஆனா அதே சுடுதண்ணி, பன்மடங்கான சூடு உள்ள சுடுதண்ணி, அந்த சுடுதண்ணியை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவனுக்கு தாகம் எடுக்குதுன்னு சுடுதண்ணியை கொடுப்பா ரப்பு. கொடுக்கப்படும் மலக்குகள் மூலமாக அந்த சுடுதண்ணி பக்கத்துல வரும் பொழுது இந்த முகமெல்லாம் கருத்து போய் முகத்தினுடைய தோள்கள் எல்லாம் பொத்தென்று விடும். அல்லாஹ் பாதுகாப்பான். அதாவது முகத்தினுடைய அழகே இந்த ஸ்கின் தானே, இந்த ஸ்கின் தான். இந்த ஸ்கின் அப்படியே பொத்துன்னு விழுந்துருமா அந்த சூடு தாங்க முடியாம. அதாவது கடுமையான சூட்டுக்கு பக்கத்துல நம்ம சோறு வடிக்கும் பொழுது கொஞ்சம் மூஞ்சியை காட்டினாலே மூஞ்சியை வெந்து போற மாதிரி நமக்கு வேதனை வருது இல்ல. அது ஒரு சோறு வடிக்கிற சூடே நம்ம தாங்க முடியல இல்ல. சிலங்களை அந்த சூடு தாங்க முடியாம கை கொப்படிச்சு போய் முட்டை மாதிரி வந்துருது, உள்ள மூணு தண்ணி எல்லாம் வந்துருது. அதுல சமயக்காரவங்களுக்கு பொம்பளைங்களுக்கு தெரியுமா இல்லையா அந்த நிலை, அந்த மாதிரி. ஆனா அதை விட பன்மடங்கு தண்ணிய குடிக்க முடியாது. அதை கொண்டுட்டு இப்படி வரும் பொழுது மூஞ்சி அப்படியே கருத்து போய் ஸ்கின் எல்லாம் பொத்துன்னு கீழே கலண்டு விழுந்துருமனா எவ்வளவு மோசமான தண்ணி. மனுஷன் அதையும் விட மாட்டான், அதுக்கு மேல அந்த தண்ணியை ஊத்துவானா வயிற்றுக்குள்ள.
வயிற்றுக்குள்ள ஊத்தும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது அந்த குடல் குந்தாணி எல்லாம் பாட்பாட்டா பிரிஞ்சு மலை துவாரத்தின் வழியாக வெளியேறி போகும் அப்படிங்கிறான். மலை துவாரத்துல பின்பகுதியில வெளியேறிடுமா. அதே போல சுடுதண்ணி மட்டுமில்ல, சீல் சலம் நிறைந்த ஒரு பானம் அவர்களுக்கு குடிக்கப்படும், அவங்க கொடுக்கப்படும். அப்போ நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் கொஞ்சம் குறையோடி போய் சீல் குடிச்சிருச்சுன்னா வெள்ளையா வடியுது. அதை எடுத்து பிசு பிசுப்பா வச்சு மோந்து பார்த்தோம், அல்லாஹ் அக்பர், அவ்வளவு நாற்றம் எடுக்கும். நம்ம உடம்புல இருக்கிறதா ஒரு சின்ன கொஞ்சோண்டு கொப்பளம் தான், அது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி பேத்தா, அதாவது ஒரு வெள்ளை கலர்ல எவ்வளவு அருவருப்பா இருக்கு. ஏங்க அதையே ஒரு வாளி நிறைய தந்தா, அதையே ஒரு வாளி நிறைய கொடுத்தா, அதாவது வசாக்குங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். சீலும் சலமும் புண்களில் வட்டியும் ஊன் தண்ணீர்களுமாக அவர்களுக்கு பானங்களாக கொடுக்கப்படும் வருது. அதையும் மனுஷன் விடமாட்டான், உள்ள ஊத்துவான்னு வருது, அதையும் விடமாட்டான். அவ்வளவு பெரிய கொடுமையான தாகம். சரி, அதை குடிச்சிட்டானே, தாகம் தீருமா? நிச்சயமா சுடுதண்ணி குடிச்சா பெருசா தாகம் தீராது. அது நரகத்தினுடைய சுடுதண்ணிங்கிறது அதை விட மோசமானது. அப்போ அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்து சொல்றான், அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடா கேட்கிற, லைஸலஹும் தஆமுன் இல்லா மின் தரீ', அவர்களுக்கு கள்ளி முள்ளுகளை தான் உணவுகளாக கொடுக்கப்படும். கள்ளியினுடைய முள்ளுன்னா, கள்ளிங்கிறது கிராமத்துல தெரியும், நகரவாசிகளுக்கு பெரும்பாலும் தெரியறது இல்ல. ஆனா சில வீடுகள்ல ஸ்டைலா ஃபேஷனா வீட்டுல வளர்க்குறான் அதுக்கு. ஆனா மோசமானது கள்ளி. அதாவது அந்த கள்ளியில லேசா கீறி விட்டா வெள்ளையா பால் வடியும். அந்த பால் கண்ணிடப்பட்டா கண் பார்வையே போகுங்கிறாங்க கிராமத்துக்காரவங்க. கள்ளி அவ்வளவு கசப்பா இருக்கும். கள்ளிய சாதாரணமாக கடிச்செல்லாம் சாப்பிட முடியாது. மோசமான அருவருப்பான கடுமையா வாடை அடிக்கும் கள்ளி. அந்த கள்ளிய வேலிகளுக்கு வைப்பாங்க கிராமங்கள்ல. அந்த கள்ளி ஆடு மாடு திங்காது தெரியுங்களா? வாடை அடிக்கும், கசப்பா இருக்கும். ஆடு மாடு கசப்பானதான் சாப்பிடுது, வேப்பந்தலையை சாப்பிடுது. ஆனா கள்ளிய சாப்பிடாதுங்க. அப்போ வேப்பந்தலையை விட கசப்புன்னு அர்த்தம் அந்த ஆடு மாடுக்கு தெரியுது. கசப்பான நாற்றம் அடிக்கக்கூடிய கள்ளியை போன்ற உணவுகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அதையும் உட்கொள்ளுவார்கள். அதன் மூலமாக அந்த உடம்புல உறுப்பு, எந்த உறுப்பும் உள்ள இருக்காது, வெளியே மட்டும்தான் பேர்பாடி மாதிரி சும்மா லேசா இருக்கு, எல்லாம் மடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அதோட முடிஞ்சிச்சாலாம் கதைன்னா அதுவும் இல்லை. மீண்டும் குடல் குந்தாணி எல்லாம் அல்லாஹ் தந்துருவான். மீண்டும் இதே மாதிரி குடிக்க வேண்டியதான், இதே மாதிரி சாப்பிட வேண்டியதான். இப்படியே அதாவது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஹாலிதீன ஃபீஹான்னு குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. அதாவது நிரந்தரமாக, கேப்பே கிடையாது, விடுதலையே இல்லை, யோசிக்க பாக்குறதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் கிடையாது. இப்படி நிறைய உண்டு. புகாரியில இப்படி ஒரு நபிமொழி, முஸ்லிம்ல திரும்பியில இப்படி ஒரு நபிமொழி வருது. அதாவது நரகத்தினுடைய அதாப விவரிக்கணும்னா பல மணி நேரம் விவரிக்கலாம். ரசூலுல்லாஹ் ரொம்ப சாட்டா சொன்னாங்க, நரகத்தை ரொம்ப சின்ன குட்டியோண்ட அதாபு ஒண்ணு இருக்கு. அந்த அதாபு என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. அதாவது அந்த அதாபு வேற ஒண்ணும் இல்ல, நரகம் மனிதனுக்கு உடம்புல எங்கேயுமே தீண்ட மாட்டான் அல்லாஹ். எந்த நெருப்பும் தீண்டாது, எந்த உறுப்பையும் தொடாத நரக நெருப்பு அது இது. காலுக்கு கீழால கொஞ்சோண்டு நரகத்தினுடைய நெருப்பு கங்குகளை அவன் காலுகளில் செருப்பை போல வைத்து தச்சிருவான். அல்லாஹ் செருப்பு மாதிரி கீழே வச்சிருவான். கொஞ்சோண்டு தான் நரகத்தினுடைய நெருப்பு, நரகத்தின் கங்கு. உள்ளங்கால ரப்பு வைக்கிறான். வச்சு முடிச்சுடைய விளைவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், அதன் விளைவு அவனுடைய மூளை கொதிக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. கீழே நெருப்பை வச்சு மூட்டுனா அரிசியில மேல சட்டி எப்படி சோறு கொதிக்குது, அந்த சூட்டின் விளைவு தானே கொதிக்கிறது. அப்ப நான் பேர்பாடு செய்ய எங்கேயுமே எல்லாம் தொட போறது இல்ல. ஒரு இடத்துல வைக்கிற நெருப்பினுடைய மோசமான நிலை, மூளை லிக்யூடு இல்லையா, லிக்யூடு, அதாவது ரொம்ப கொல கொல கொலன்னு இருக்கும். அல்ல அதை கொதிக்க விடுவான்னா அப்ப எவ்வளவு மோசமானது. சின்ன துண்டு நெருப்பு. ஏங்க இந்த நரக நெருப்பு, இந்த வேதனை உலகத்துல யாருக்குமே இல்லைங்க, ஒரே ஒரு ஆளுக்கு தான். அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு தானா. பெருமாள் செஞ்சு அவர் யாருக்கும் நல்லா தர மாட்டான். சரி இதை கொடுத்து நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் இல்ல, அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு தான். அதுதான் இருக்கிறதுல கம்மியானது. அது வேற யாருக்கும் இல்ல. அபூ தாலிப் அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், வேற யாருக்கும் அது இல்ல. காரணம் அபூ தாலிப் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து எடுத்து ஆளாக்குனாரு, நிறைய சிரமப்பட்டார் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனா இறுதி நேரத்துல களிமா சொல்லல, காஃபிரா தான் மௌத்தா போனாரு. புகாரில நபிமொழி இருக்கு. இந்த ஹதீஸ ஷியாக்கள் மறுக்கிறாங்க. இந்த ஹதீஸை வச்சு இமாம் புகாரி விமர்சனம் செய்யறாங்க.
புகாரி என்ன சொல்றது? அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஹதீஸ்ல ஏத்துக்கலாமா? அவர் கிதாப் அப்படி இப்படி அப்படின்னு விமர்சனம் செய்கிறார்கள். காரணம், அவர்கள் அபூ தாலிபை நரகவாதி என்று ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் புகாரி இமாம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள், அபூ தாலிப் நரகத்திற்கு போவார். அவருக்கான தண்டனை என்னவென்றால், அவருடைய குதிங்காலில் நரக நெருப்பு கொஞ்சத்தை அல்லாஹ் வைப்பான். அது மட்டும்தான் அவருக்கு வேதனை. ஆனால் அதுவே அவருடைய தலைமூளை கொதிக்கும், உருகி ஊத்தும் அளவுக்கு நிலை ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் சின்ன அதாபம். அப்ப பெரிய அதாபுனா, பெரிய அதாப யாரு எப்படி சொல்ல முடியும்? எதையுமே சொல்ல முடியாது. நரகத்துல கூட சூடு மட்டும் நரகம் இல்லைங்க. அதுவும் கூட பாருங்களேன், நரகத்துல 2 வகையான அதாபு இருக்குதான். ஒண்ணு முடியாம சில நேரங்கள்ல போன புதுசுல மூக்குல இருந்தெல்லாம் ரத்தம் கொட்டுமா, சூடு தாங்க முடியாம. எத்தனையோ பேருக்கு பணியாளர்களுக்கு ரத்தம் கொட்டும். அதே மாதிரி அந்த நாட்டுல உள்ள சூட்டு மாதத்துல ஒரு 2-3 மணிக்கெல்லாம் விடுமுறையே தந்துருவாங்க கவர்மெண்ட். அவ்வளவு மோசமானது சூடு. ரசூலுல்லாஹ் பேசுற சூடு எல்லாம் அரபு நாட்டு சூட ஒப்பிட்டு பேசுறாங்க, இந்தியா நாட்டு சூடு இல்ல. ஆனா இந்த சூடே நம்மளால பொறுக்க முடியலையேங்க. மே மாசம் வந்துட்டா உசுங்குறான், அசுங்குறான், ஏசிய போடுங்கிறான், வெளியிட்டு அதை வை இதை வை என்னென்னமோ செஞ்சும் கூட தாங்க முடியல. எவ்வளவு கஷ்டப்படுறான். எத்தனை ஏசி கூடனாலும் அடங்கல இல்லையா? ஏசிய சூடு அதை விட இன்னும் மோசமா இருக்குது. அப்போ அந்த கோடை காலத்தினுடைய சூடு நரகத்தின் ஒரு மூச்சு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போலத்தான் அதாவது கடுமையான அந்த 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 குளிர்ச்சியின் மாதம், அதாவது டிசம்பர் நேரங்கள்ல, டிசம்பர் மாதங்கள்ல அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல போய் பாருங்களேன். அதாவது அலாஸ்கான்னு ஒரு பகுதி இருக்கு ரஷ்யாவுல. அலாஸ்கா தான் உலகத்திலேயே குளிர்ச்சி முதல் நம்பர் 1. எந்த அளவுனா பிபிசி நிறுவனம் அப்படியே அவன் படம் பிடிச்சே சொல்றான். ஒரு அணில் அலாஸ்காவுல வெளியே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, உசுரோட இருக்குமா, ஓட ஒரு செகண்ட் மறந்து இருந்துச்சுன்னா அப்படியே அந்த குளிர்ச்சியில உருகி ரத்தம் அப்படியே நிப்பாட்டி செத்து போயிடும். அதனாலதான் அலாஸ்கா மாதிரி நாட்டுல கொஞ்ச நேரம் போய் குளிர்ச்சியான நேரத்துல கைய நீட்டுனா கை மரத்து போயிருக்கும். ரத்தம் ஓடலைன்னா, குளிர்ச்சியில ரத்தம் ஓடலைன்னா என்னங்க ஆகுறது? மரத்து போயிடும். மரத்து போச்சுன்னா இருக்கிற வேதனை இருக்க சுடுறதை விட மோசமானதுங்க. இந்த வயசானவங்க சில பேர் சொல்றாங்கல்ல, காலு சூம்பி போச்சுங்க. அதாவது என்ன அர்த்தம்? ரத்தம் ஓடலைன்னா நம்மளாலே நம்ம காலை தூக்கி வைக்க முடியாது.
தடுக்குதா இல்லையா? கொஞ்ச நேரம் காலை உதறோம், தண்ணி எழுதி ஊத்துறோம், ஒரு மாதிரியா பண்றோம், ரத்த ஓட்டம் இல்லையன்றோம் இல்லையா? அப்ப மொத்த ரத்தத்தை எல்லாம் உடைய வைப்பான, உடம்பு முழுக்க உடைய வச்சுட்டானா என்ன ஆவறது வேதனை? ஒரு விரல் ரத்த ஓட்டம் இல்லாட்டினாலே மனுஷன் இயங்க முடியலங்க. மொத்தமும் குளிர்ச்சியை கொடுத்து அப்படியே ரத்த ஓட்டத்தை இல்லாம நிப்பாட்டினா என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அந்த அந்த நரகத்தினுடைய ஒரு பகுதி குளிர்ச்சியால் அதிகம் இருக்கும். அதிலும் சிலர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அதாவது குளிர்ச்சி சூட்டை விட மோசம். உண்மை தான், குளிர்ச்சி சூட்டை விட மோசமானது. அது அதை விட பன்மடங்கு. ஆனா நமக்கு பெரும்பாலும் தெரியறது இல்ல. அந்த பகுதியில இருக்கிறவங்களை கேட்டுங்க தெரியும். அந்த மாதிரி மோசமான நிலை இரண்டும் நரகத்திற்குள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? நரகம் எவ்வளவு மட்டும் மோசமானது நினைச்சு கூட பார்க்க முடியாது, வர்ணிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப குறைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுவாங்க, அதாவது இன்னைக்கு ஒரு மனுஷன் அதிகபட்சம் ஒரு நார்மலான மனுஷன் ஒரு 70-80 கிலோ இருக்கிறாமா இல்லையா? இவ்வளவுதான். அதே மாதிரியே ஒரு 5.5 அடி, அதிகபட்சம் 7 அடி. 7 அடி இன்னைக்கு ரொம்ப குறைவுன்னு வைங்களேன். வெள்ளக்காரன் கூட 7 அடிங்கிறது ரொம்ப குறைவுதான். அப்போ இவ்வளவுதான் நம்ம இருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைக்கு நரகத்தில் இருப்பவர்களுடைய உடல்நிலை என்ன தெரியுமா? 60 முழம் அவன் உயர்த்தப்படுவான். 60 முழம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் தலையை இப்படி தூக்குனா வானத்துல முட்டுற மாதிரி இருக்குங்கிறாங்க. வானத்தை முட்டுற மாதிரி இருக்குமா? 60 முழம் அவன் உயரத்தை தரப்படும். அவனுடைய உடல் பகுதி என்பது நீண்ட தூரம் பயணப்படும் அளவிற்கு பெருக்க உடம்பு அவனுக்கு அல்லாஹ் தந்துருவான். காரணம் என்ன தெரியுங்களா? நரகத்தினுடைய அதாவது ஒவ்வொரு உறுப்பும் அவனுக்கு அனுபவிக்கணும். பெரிய உடம்புக்காரவங்க சில நேரத்துல உட்கார்ந்து எந்திரிக்க முடியும், அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? சில நேரத்துல சொல்றோமே, பெரிய உடம்புப்பா, சின்ன காயம் பட்டா கூட தாங்க மாட்டான், ஆபரேஷன் பண்ணா அவனுக்கு பெரிய கஷ்டம், அவனுக்கு பெரிய தொந்தரவு அப்படின்னு பெரிய உடம்புக்காரங்களை பத்தி ஏன் சொல்றோம்? அல்லாஹ் அதுதான் முடிவு பண்றான். நரகத்துக்குள்ள நீங்க இதே மாதிரி எல்லாம் உள்ள நுழைய மாட்டீங்க, உங்க உடம்பை பெருசாக்கிடுவேன், உங்களை வளர்த்தி ஆக்கிடுவேன், எல்லாம் கொடுத்து மோசமான அதாவு கொடுக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நரகவாதிக்கு அதாவது இந்த புஜத்திலிருந்து இந்த புஜம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புஜத்திலிருந்து இந்த புஜம் வேகமாக ஒட்டகத்தில் பயணிப்பவர், வேகமாக குதிரையிலே பயணிப்பவர் ஒரு வார காலம் பயணித்தால் தான் நரகவாதியின் ஒரு புஜத்திலிருந்து ஒரு புஜத்தை கடக்க முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் பிரமாண்டமான உடம்பு அவனுக்கு தரப்படும், நரகத்தை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யோசிக்கணுமா இல்லையா? அவ்வளவு மோசமானது நரகம் என்பது. நரகம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறது. ஆனால் இந்த நரகம் போகாமல் இருக்க வேண்டுமே ஆனால் இந்த ரமதான் மாதிரி நாட்களிலே நிறைய இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அந்த இபாதத்து என்பது சடங்கான தொழுகை நோன்பு மட்டுமல்ல, தானம் தர்மங்களும் நல்ல எண்ணங்களும் எளியவர்களை கண்டு இறக்கப்படுதலும் அதாவது நல்ல மனிதர்களை கண்டு மரியாதை தருதலும் இது எல்லாமும் வணக்கம் தான். இது எல்லாமும் வணக்கம். எந்த மனிதனையும் கேவலமாக பார்க்கும் நிலை வரக்கூடாது. எந்த மனிதனிடத்திலும் ஆணவ பேச்சு கூடாது. எல்லோரிடத்திலும் பணிவென்ற நிலை வர வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளங்கள் வேண்டும். அதோடு தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், உம்ரா எல்லா இபாதத்தும் வேண்டும். இது எல்லாம் இருக்கும் பொழுதுதான் நரகத்திலிருந்து மனிதன் தப்பிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் பலகீனமானவன் என்பதால் சில துஆக்களை கூட நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். சில துஆக்களை கூட நரகமே இப்படி சொல்லுகிறது என்பதாக திருமீதியிலே இப்னு மாஜாவின் அறிமுறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகம் இப்படி சொல்கிறதாம். அதாவது மன் இஸ்தஜார மினன் நாரி ஸலாஸ மர்ராத்தி, யார் நரகத்தை விட்டு 3 முறை பாதுகாப்பு தேடினாரோ அவருக்கு அல்லாஹ் அஜ்ருஹு மினன் நார், நரகத்திலிருந்து இறைவா அவருக்கு விடுதலை கொடுத்துரு நரகமே சொல்லுமா. இறைவா ஏன்ற இருந்து விடுதலை கேட்கிறான், ஏன் நான் நுழைய கூடாதுன்னு நினைக்கிறான், என்ன நினைச்சு அவன் பயப்படுறான், அதனால இறைவா அவனுக்கு நீ என்றிருந்து விடுதலையை கொடுத்துரு அப்படின்னு நரகமே சொல்லுமா. நரகமே சொல்லுறது. அதனாலதான் நாம துஆவுல அதிகமா என்ன ஓதணும்? அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார். இந்த துஆவை நம்ம நிறைய வாழ்நாள்ல ஓதணும். இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயா, என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயா, நிறைய ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஹதீசுகள் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா இன்சரஃபத்தி மின் ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதன் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இப்படி துஆ செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி துஆ செஞ்சுட்டா, அதாவது அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார்
மகரிபு தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதன் இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயான்னு சொல்லி 7 முறை பாதுகாப்பு தேடிட்டான். அந்த இரவுல மௌத்தானா அவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து விடுதலை பத்திரம் தந்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதே போல ஒரு மனிதன் சுபூஹ் தொழுகைக்கு பிறகு துஆவை ஓதினால் அவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை பத்திரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய துஆக்களையும் நாம் மனப்பாடமிட்டு தொடர்ந்து இதை ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நமக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தர போதுமானது. நரகத்தை பத்தி அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட ஓரிரு விஷயங்கள் நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு போதுமானது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த நாள்ல நிறைய நரகத்தை பத்தி சிந்திங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. அதனாலதான் அந்த இறுதிப்பத்தே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இறுதிப்பத்துல மற்ற நாட்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக கவனம் செலுத்தி எந்த அளவுன்னு கேட்டா மனைவி மக்களோடு குடும்பம் நடத்தும் நாட்கள் அல்ல இது இபாதத்திற்கென்றே உண்ட இரவு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். மனைவி மக்கள்கிட்ட இரவுல போய் தங்க மாட்டாங்க, பள்ளிவாசல்லையே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த நரகத்து மீது உண்டான பயம். அடுத்து குர்ஆன் வசனங்கள் இறங்குகிறது, அதற்கு அடுத்து இபாதத்தை நிரப்பமாக செய்து நரகத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதை நம்ம பாதுகாப்பு பெற வேண்டும். அதற்காக தான் இஅ்திகாஃபே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நோக்கம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர குர்ஆனை ஓத நபி அவர்கள் ஓதி காட்ட இதுவும் இஅ்திகாஃப் இருக்கு. ஆனால் இதையும் தாண்டி விசேஷம் இந்த இஅ்திகாஃப் இருந்ததற்கு காரணம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்து கொள்வதற்கு. அந்த இரவு மிகப்பெரிய பாக்கியமான இரவு. லைலத்துல் கத்ர் இரவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது முன் சென்ற ஒரு 4 இறை தூதர்கள் 80 வருட காலங்களாக பாவமே செய்யாமல் தொடர்ந்து இபாதத்து மட்டும் செய்தார்கள் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். 80 வருஷமா? எங்களுக்கு வயசே 60 to 70ன்னு சொல்லிட்டீங்க, அவங்க 80 வருஷம் இபாதத்து மட்டும் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம எவ்வளவு ஒண்ணுமில்லாம இருக்கிறோமே அப்படின்னு ஏக்க மூச்சு பெருமூச்சு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கவலை இருந்துச்சு. நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய வயசெல்லாம் கொடுக்கலையே, இப்படி எல்லாம் நம்ம சமுதாயம் இபாதத் செய்யற வாய்ப்பு கிடைக்கலையே, முன்னோர்களுக்கு தரப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ஏங்க நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட. அப்பதான் அல்லாஹ் தஆலா கத்ர் சூராவை இறக்கணும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற சூறாவை இறக்கி அந்த சூறாக்குள்ள ஒரு செய்தியை சொல்றான். 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை உங்களுக்கு நாம தந்திருக்கிறோம். அதாவது 1000 மாதம்னா 80 வருஷம், 1000 மாதம்னா 80 வருஷம். நீங்க 80 வருஷம் இபாதத்தை வச்சு ஆச்சரியமா படுறீங்க. அப்பதான் அல்லாஹ் சொன்னா ஹாதா அஃதலு மிம்மா அஜிபத அன்த வ உம்மதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் உங்க உம்மத்து ரொம்ப ஆச்சரியமா நினைக்கிறீங்களா? அந்த விட சிறந்த ஒரு இரவு உங்களுக்கு ரமலான்ல தந்திருக்கேன். அந்த ஒரு இபாதத்து, ஒரு இரவுல நீங்க இபாதத்து பண்ணனா 80 வருடம் இபாதத்து செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து இபாதத்து செய்து அதில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினால் மனிதன் நரகம் போவதை விட்டு தப்பிக்கப்படுவான். அதனாலதான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு அதிகப்படியா கவனம் செலுத்துறோம் சொல்றது. லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் மறைச்சு வச்சுட்டான். அதுவும் கூட ஒரு வகையில் நன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தஹர்ரகு லைலத்துல் கத்ரி ஃபி ஃபித்ரி ஃபி அஷரி அவாகிர் ரமதான். ரமலானுடைய இறுதி 10ல் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள். 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். இந்த 5 இரவுகளில் ஒரு இரவா இருக்கக்கூடும். அதனால் இறுதி 10 மொத்தமும் ஒதுக்கு அல்லாஹ்வுக்காக இபாதத்தில் கவனம் செலுத்தி அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து இபாதத்து புரிந்து நரகத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடி உன்னை நீ தற்காத்துக் கொள் என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இதை அனைத்தையும் நமக்கு தருகிறான் என்று பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் ஒரு இரவுல இபாதத்து செஞ்சா போதும். இபாதத்துனா இப்பயும் சொல்லப்படுது, தொழுகை மட்டுமல்ல, தானம் தர்மங்கள் இருக்கிறது, குர்ஆன் திலாவத்துக்கள் இருக்கிறது, பிறரை நல்ல பார்வை பார்ப்பது இருக்கிறது, இறக்கப்படுவது இருக்கிறது, ஈசால் சவாபுகள் இருக்கிறது. இது எல்லாம் தான் இபாதத்து. இந்த எல்லா இபாதத்தை முடிந்தவரை அந்த ஒரு இரவு செய்தால் முன் செய்த சிறிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா. முன் செய்த இந்த லைலத்துல் கத்ருக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா கேட்காமலே மன்னிப்பான் அல்லாஹ். நாம கேட்க வேண்டாம், அல்லாஹ் மன்னிடா ரப்பு மன்னிச்சிருன்னு கேட்க வேண்டாம். சின்ன பாவத்தை அல்லாஹ் மொத்தத்தை மன்னிச்சிருவான். ஆனா பெரிய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாதான் மன்னிப்பு, இல்லைன்னா கிடையாது. பெரிய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாதான் மன்னிப்பு. ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்துல சொல்லுவாங்க,
பெரிய பாவத்துல நரகம் போகிறவனை விட சின்ன பாவத்துல நரகம் போனவன் அதிகம்ங்க. சின்ன சின்ன பாவம் நினைக்கிறமே, அந்த சின்ன சின்ன பாவம் பெரிய குவியலானா அது ஒரு பெரிய பாவத்தோட பெருசாயிருமா இல்லையா? சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பு சொல்றோம் இல்ல, அது பாவத்துக்கும் பொருந்தும். காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது எப்படியோ சின்ன சின்னதா சேர்த்தா பெருசோ, பாவத்துக்கும் பொருந்தும். சின்ன பாவம் சின்ன பாவம் சின்ன பாவம் சேர்த்து சேர்த்து அது பெரிய பாவத்தோட பெருசாயிடும். அப்ப சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் கேட்காமல. லைலத்துல் கத்ர் இரவுல இபாதத்து செஞ்சா அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்கு தான் இறுதி பத்தை ஒதுக்கணும்னு சொல்றது, இறுதி பத்திர விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்றது, இபாதத்து செய்யணும், பாவம் செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட இரவு அல்லாஹ் தருவதற்கு போதுமானவன். இன்றைய தலைமை இமாம், அதாவது மக்கா மஸ்ஜிதினுடைய, அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபாவுடைய அந்த பள்ளியினுடைய இமாம் சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் சுதைசி சொல்றாரு, லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் அடைந்து கொள்ள ஒரு 3 வழி இருக்கு, அதை பின்பற்றுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவை அமல் செஞ்ச கூலி கிடைக்கும்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டா, அந்த இறுதி 10ல அது இதுன்னு யோசிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சது 2-4 ரக்காயத்தாவது அந்த இரவுகள்ல தொழுதுருங்க. நீங்க லைலத்துல் கத்ர் இரவுல தொழுது பாக்கியம் கிடைச்சிடும். 10 இரவும் தொழுதா அதுல ஒரு இரவு லைலத்துல் கத்ர் தானே, அப்ப தொழுத நன்மை கிடைச்சிடும். அதே மாதிரி அடுத்து ஒரு சொல்றாரு, ஒரு திருகத்தையாவது அந்த ஒவ்வொரு 10க்கும் தர்மம் கொடுங்க. அந்த இரவுல ஒரு திருகத்தையாவது ஒரு வெள்ளிக்காசையாவது நீங்கள் அதாவது தினந்தோறும் ஏதும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். லைலத்துல் கத்ர் இரவில் நீங்கள் தர்மம் கொடுத்த கூலி உங்களுக்கு தரப்படுகிறது. அடுத்தவர் சொல்றாரு, குறைஞ்சது 3 குடுகொல்லா சூறாவையாவது அந்த இரவிலை தினந்தோறும் ஓதி வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், 3 குடுகொல்லா சூறாவை ஓதினால் மொத்த குர்ஆன் ஓதிய சவாபு கிடைக்கும் என்று. அப்படி என்றால் தினந்தோறும் 3 குடுகொல்லா சூறாவை ஓதினால் ஏதேனும் ஒரு லைலத்துல் கத்ர் இரவு கிராஸ் செய்யும் பொழுது நீங்கள் மொத்த குர்ஆனையும் ஓதிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல ஐடியாவா இல்லையா? இது மேலை நாடுகள்ல பின்பற்றுறாங்க. மேலை நாடுகள்ல, இங்கிலாந்து மாதிரி நாடுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெலிபோனு போட்டே சொல்றாங்க, நாங்க இறுதி 10ல தானம் தர்மம் தினந்தோறும் கொடுக்கிறோம். சிறப்பு இரவுல தினந்தோறும் கொடுக்கிற பழக்கம் அந்த மக்கள்கிட்ட இருக்குதான். காரணம் லைலத்துல் கத்ர் இரவுல தர்மம் கொடுத்த கூலி வேண்டுமா இல்லையா? அதற்காக தினந்தோறும் நம் வசதிக்கு ஏற்றார் போல 100, 50, 1000 எவ்வளவு முடியுமோ அந்த இறுதி 10ல தினந்தோறும் காசு யாருக்காவது தர்மமா ஈசால் சபாவு முன்னோர்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்படி நாம கொடுக்கும் பொழுது அந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாம தர்மம் கொடுத்த மாதிரி ஆச்சு. அதனாலதான் அந்த இறுதி 10ல குறைந்தது தராவீஹ் தொழுகையாவது விடாமல் தொழ வேண்டும். தராவீஹ் தொழுகையாவது, அதாவது இறுதி 10 ரொம்ப டயர்டா தெரியும், ஆனா அதை ஒதுக்கி வச்சுட்டு இறுதி 10 ஒரு நாள் கூட 20 ரக்காயத்தை இமாம் ஜமாத்து தவறாம கை காலு மூட்டு முதுகு எது வலிச்சாலும் பரவாயில்ல பொறுத்து கொண்டு நான் முழுமையா தொழுது முடிப்பேங்கிற கங்கணம் கட்டி அதற்கு தயார் நிலையிலே வந்து விட வேண்டும். தராவீஹ் தொழுகை குறைவு, அதுக்கப்புறம் எவ்வளவு தொழுதாலும் ஓகேதான். அதே போல 20 நாளில் தஹஜ்ஜுத் தொழாதவர்கள் கூட அந்த இறுதி 10ல தஹஜ்ஜுத் தொழுதே ஆவார் என்று அலாரம் வைத்து சரியாக எழுந்து அந்த நேரத்தில் அந்த தஹஜ்ஜுத் தொழுகை விடாது தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முடிந்தவரை குர்ஆன் சூராவை நிறைய ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கு, குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் குர்ஆனை ஓதுவது தான் சிறப்பு, குர்ஆன் ஓதுவது தான் சிறப்பு. அதனால குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி 10 என்பது சாதாரணமானதல்ல, அது இபாதத்திற்கென்றே ஒதுக்கப்பட வேண்டியது. அதனால் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் முன்பின் மாற்றிவிட்டு, யாருக்காகவும் அல்ல எனக்காக மட்டும், எனக்காக நான் கொஞ்சம் உழைக்கிறேன், ஏன் நன்மைக்காக, ஏன் கபருக்காக, நான் நரகம் போகக்கூடாது என்பதற்காக நான் என்னை கொஞ்சம் உழைத்துக் கொள்கிறேன் என்று அந்த இறுதி 10லிருந்து துவங்க வேண்டும். இறுதி 10 என்பது இன்றையிலிருந்து துவங்குகிறது, இன்றைய மகரிபிலிருந்து துவங்குகிறது. இதுதான் இறுதி 10. இன்றைக்கு 21வது நாள், அதாவது இன்றைய இரவு நபி அவர்களின் பார்வையில லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கக்கூடும், இருக்கலாம். அப்படியினால் இன்றிலிருந்து பெருநாள் பிறை பார்க்கும் வரை நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். நாம் இதுவரை பலகீனத்தில் இருந்தாலும் கூட இனிமேல் இருக்க மாட்டேன் என்ற நிலைக்கு வர வேண்டும். லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டுமா இல்லையா? அதுல நாம் பிரார்த்திக்க வேண்டுமா இல்லையா? லைலத்துல் கத்ர் அந்த ஒவ்வொரு இரவிலும் செய்ய வேண்டிய துஆவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இந்த துஆவை மனப்பாடம் பண்ணணும். அதாவது இறைவா நீ மன்னிப்பாளன்,
நீ மன்னிப்பாளன், மன்னிப்பதையே நீ விரும்பக்கூடியவன். அந்த அடிப்படையில் உன்னிடத்தில் கேட்கிறேன், என்னையும் கொஞ்சம் மன்னித்து விடு அப்படிங்கிற துவா இந்த துவாவை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு இரவுலையும் நாம இந்த துவாவை ஓதிக்கிட்டே வரணும். நம்ம பள்ளியில தராவீஹ் தொழுகிறவங்களுக்கு தெரியும், இந்த 3 இரவுலையும் 3 துவாவை ஓதுறோம். ஆனா அந்த துவாவில நாம தான் பலகீனமா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் 10 ரஹமத்தை முன்னிறுத்தி அல்லாஹும் இரஹம்னா பிரஹ்மத்திக்கு யா அர்ஹமர் ராஹிமீன் துவா ஓதுறோமா இல்லையா? அந்த துவா நம்ம எத்தனை பேர் அந்த துவாவை ஓதுறோம் நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசிக்கணும். 2வது 10 மக்ஃபிரத்துன்னு சொன்னாங்க. 2வது 10 நம்ம பள்ளியில இந்த தராவீஹ்ல ஓதுறோம், அல்லாஹ் மக்ஃபிர்லி அப்படிங்கிற துவாவை ஓதுறோம். அப்ப அந்த மக்ஃபிர்லி, அந்த மக்ஃபிரத்தும் கிடைக்கும். அல்லாஹ் அதே போல அல்லாஹ் அஜ்ரினி மினன் நார், இந்த துவா இது 3வது 10. இந்த 3 வகையான நிஅமத்துக்கள். இந்த 3வது 10 அதிக கவனம் தேவை. தயவு கூர்ந்து 2 10கள் கடந்து விட்டது. 3வது 10 மகவிலே காலெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த 10 மிகவும் பாக்கியமானது. அடுத்த வருடம் நாம் இருப்போமா என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ரமதானை அடைவோமா, லைலத்துல் கத்ரை அடைவோமா யாருக்கும் தெரியாது. அது மறைமுகமாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதை உள்வாங்கி இந்த இரவிலிருந்து இபாதத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். தராவீஹ் தொழுகையிலும், நோம்பிலும், தஹஜ்ஜத் தொழுகையிலும், தானம் தர்மத்திலும், இன்னபிற இபாதத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அகங்கார எண்ணங்கள், அவம்பானமான மோசமான எண்ணங்கள், செயல்பாடுகள் இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும். இதையெல்லாம் செய்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுதால் நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை என்றால் அதை விட மோசமானது ஒன்றுமில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள், ரமலான் வந்த பிறகும் கூட ஒருவன் நரகத்திலிருந்து விடுதலை பெறவில்லை என்றால் அவன் நாசமாய் போகட்டும் என்று சொல்ல பெருமானார் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இப்னு ஹிப்பானில் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் யோசிக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சாபமிடுகிறார்கள் என்றால் இந்த ரமதானில் நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா இல்லையா? அதற்காக இபாதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா? அந்த எண்ணம் நம் உள்ளத்திலே ஆழமாக வர வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்த இறுதி 10 லைலத்துல் கத்ர் இரவையும் அடைந்து அதில் நல்லறங்கள் புரிந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.